வணங்கி வாழ்த்தி இவ்விழாவினை இனிதே துவங்குவோம். இந்நிகழ்வில் முதலாவதாக பிறந்து சிறந்த மொழிகளுக்கெல்லாம் வகையில் சிறந்தே பிறந்த மொழியாம் எம்மொழி தாய்மொழியை வாழ்த்துவதற்கு பள்ளி மாணவிகளை அன்போடு அழைக்கின்றேன். திக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் இயந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நல்க தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலையாள்பவர்க்கு இக்குறளின் வழி செயலாற்றுவதில் சோர்வு இல்லாமை அனைத்தையும் அறியும் கல்வி தீயவை எதிர்த்தாலும் நல்லன செய்வதற்கு ஏற்ற துணிவு இம்மூன்றும் நாட்டை ஆள்வோருக்குரிய பண்புகள் என என் ஐயன் வள்ளுவன் கூறிய வாக்கின்படி எம் முத்துக்குமார சுவாமி கல்லூரியை திறன்பட வழி நடத்தி செல்லும் எம் கல்லூரி முதல்வர் முனைவர் க. ராஜப்பிரியா அம்மையார் அவர்களை வரவேற்புரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன். வரவேற்பது நம் தமிழர் பண்பாடு என்ற பொன்மொழிக்கேற்ப இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானம் கல்வி குழுமத்தின் அறங்காவலர்கள் திரு ஏபி அசோக்குமார் அவர்கள், திரு ஏஎன் சுரேஷ்குமார் அவர்கள் மற்றும் திரு நந்தகுமார் அவர்கள், உறுப்பினர்கள் திரு ஆர் லக்ஷ்மணசுவாமி அவர்கள், தங்கராஜ் அவர்கள், உதயகுமார் அவர்கள், ஸ்ரீதர் சார் அவர்கள், சுரேஷ்குமார் அவர்கள், மேலாளர் திரு பி.சி. ராஜேந்திரன் அவர்கள், ஒருங்கிணைப்பாளர் குணசேகரன் அவர்கள், ஆலோசகர் பிரகாஷ் அவர்கள், ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி கல்லூரியின் துணை முதல்வர், கல்வி ஆலோசகர், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் SMK வித்யாசிரமம் ஜூனியர் கல்லூரி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள், ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானம் பி. வேணுகோபால் செட்டி ஆரம்ப பள்ளியின் தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியர்கள், ஸ்ரீ வேணுகோபால் செட்டி நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானம் இந்து மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களோடு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இவ்விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்ய உதவியாக இருந்த ஆசிரியர் அல்லாது பிற பணியாளர்களையும் நாம் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளை நாம் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். அவர் கூறியது போல் ஆசிரியர் தொழில் என்பது ஒரு வேலை அல்ல, அது ஒரு சிறந்த பணி. அந்த பணி நமக்கு பொறுப்பாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. சிறந்த கல்லையே சிற்பமாக வடிக்கும் வாழ்க்கை என்னும் சிற்பிக்கு ஒவ்வொரு கல்லையும் சிற்பியாக தருபவர் ஆசிரியர்கள். ஒவ்வொரு வரலாற்றிற்கு பின்னாலும் ஒரு தலைவன் இருக்கின்றான் என்றால் ஒவ்வொரு தலைவனுக்கு பின்னாலும் ஒரு ஆசிரியர் இருக்கின்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது. தொட்டனை தூரும் மணக்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு என்று கற்று தெளிந்து கற்பித்தலை தவமாக மேற்கொள்ளும் என் இனிய ஆசிரிய பெருமக்கள், அறிவை வளர்த்தால் உலகம் உன் கையில் என்ற தத்துவத்தை உணர்த்தும் சக்தி ஆசிரியர்களுக்கு மட்டுமே உண்டு என்று கூறி அனைவரையும் இவ்விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்து ஆசிரியர் தின விழாவை முன்னிட்டு அறிமுக உரை ஆற்ற சுவாமி விவேகானந்தரின் கூற்றுப்படி கல்வி என்பது மனிதனில் ஏற்கனவே உள்ள முழுமையின் வெளிப்பாடு.
குழந்தைகளிடம் மனிதனால் உருவாக்கப்படும் அந்த முக்கிய குணங்களை வெளிக்கொணர ஆசிரியர்கள் கடுமையாக பாடுபடுகிறார்கள். மேலும் அவர்கள் இந்த கற்றல் கோயில் நுழைவாயில்களை விட்டு வெளியேறும் பொழுது அவர்கள் தன்னம்பிக்கையுடனும் நன்கு பயிற்சி பெற்றவர்களாகவும் திறமையுடனும் இந்த உலகை வழிநடத்தும் திறன் கொண்டவர்களாகவும் மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்று விவேகானந்தர் எண்ணம் கொண்டவர். அந்த அறிமுக உரை நிகழ்த்த இருப்பவர். என்னிடம் 100 இளைஞர்களை தாருங்கள் என்று அன்று விவேகானந்தர் கூறினார். இன்றோ நம் முத்துக்குமார சுவாமி கல்லூரியின் இளைஞர்களை வழிநடத்தி செல்லும் மற்றும் பேராசிரியர்களை வழிநடத்தி செல்லும் கல்வி ஆலோசகர் மூத்த பேராசிரியர் முனைவர் வா செல்வநாதன் ஐயா அவர்களை அறிமுக உரை ஆற்ற கனிவோடு அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா. முத்துக்குமாரசாமி தேவஸ்தான கல்வி குழுமத்தின் தலைவர் திரு அசோக்குமார் அவர்களே, மரியாதைக்குரிய திரு முத்துக்குமாரசாமி கல்லூரியின் செயலர் திரு சுரேஷ்குமார் அவர்களே, மரியாதைக்குரிய ஸ்ரீ முத்துக்குமாரசாமி வித்யாஸ்ரம் ஜூனியர் கல்லூரியின் செயலர் திரு நந்தகுமார் அவர்களே, அறங்காவலர்களே, மரியாதைக்குரிய கல்வி குழுமத்தின் செயலர் திரு லட்சுமணசாமி அவர்களே, கல்வி குழுமத்தின் உறுப்பினர்கள் திரு உதயகுமார் அவர்களே, திரு சுரேஷ்குமார் அவர்களே, திரு தங்கராஜ் அவர்களே, நமது கல்லூரியின் மேலாளர் திரு ராஜேந்திரன் அவர்களே, ஒருங்கிணைப்பாளர்கள் திரு பிரகாஷ் அவர்களே, திரு குணசேகரன் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். அதே போல பல கல்வி நிறுவனங்களுடைய முதல்வர்களே, தலைமை ஆசிரியர்களே மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் அனைவர்களுக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கல்வி குழுமத்தினுடைய தலைவர் மற்றும் அதே போல இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள், ஆசிரியர்கள் மகிழ்ச்சி என்ற ஒரு நிலையில் இருந்தால்தான் அவர்களுடைய பணியை செம்மையாக செய்வார்கள் என்ற நிலையில் அவர்கள் அந்த பணியை மேற்கொண்டவுடன் 20% ஊதிய உயர்வு அளித்துள்ளார்கள். அவர்களுக்கு நன்றாக தெரியும், பணி செய்கிற பொழுது ஒரு நல்ல மகிழ்வான நிலை இருந்தால் மட்டும்தான் நம்முடைய செயல்திறன் கூடும் என்று தெரியும். அதன் அடிப்படையிலே அவர்கள் அந்த செயலை செய்தது மிகவும் பாராட்டுக்குரியது மட்டுமல்லாமல் பெரிய மகிழ்ச்சியை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறோம். அதே போல அவர்கள் எடுத்த நாளிலிருந்து இக்குழுமத்திலே இருக்கக்கூடிய அத்துணை பேரும், ஒரு குழு முயற்சி என்று சொன்னால் அந்த குழுவிலே இருக்கிறவர்கள் அத்துணை பேரும் செயல்பட்டால் மட்டும்தான் அது குழுவாக இருக்கும். அதிலே ஒருவர் குறைந்து செயல்பாடு செய்தாலும் கூட அது ஒரு சிறப்பான குழுவாக சொல்ல முடியாது. அந்த நிலையிலே நான் கூட அவருடைய விளையாட்டு விழாவிற்கு சென்றிருந்தேன். பள்ளியிலே நடைபெற்ற விளையாட்டு விழாவுக்கு அத்துணை நிர்வாகிகளும் அங்கே பம்பரம் போல் சுழன்று பணி செய்ததை பார்க்கிற பொழுது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் இருந்தது என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விழைகிறேன். அதே போல இன்றைய நாள் மிக இனிமையான நாள். செப்டம்பர் 5 ஆசிரியர் தின விழாவை நினைவு கூறுகின்ற ஒரு நாளாக நாம் முன்னதாகவே இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் 1888 செப்டம்பர் 5 திருத்தணிக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு பள்ளியிலே படித்து தன்னுடைய தொடக்க பள்ளி நிலைகளை எல்லாம் முடித்த பிறகு அதன் பிறகு கிறிஸ்துவ கல்லூரியிலே அவர் தன்னுடைய முதுகலை பட்டத்தை பெற்ற பிறகு மாநில கல்லூரியிலும் மைசூர் பல்கலைக்கழகத்திலும் பணியாற்றியவர். அது மட்டுமல்ல, அவர் 1952 இந்திய துணை ஜனாதிபதியாக இருந்தது மட்டுமல்லாமல் 1962 அவர் ஜனாதிபதி பொறுப்பையும் எடுத்துக்கொண்டார். அது மட்டுமல்ல, யுனெஸ்கோவிலே அவர் மெம்பராக இருந்திருக்கிறார். பிரிட்டிஷ் அகாடமியிலே அவர் மெம்பராக இருந்திருக்கிறார். ரஷ்ய தூதரகத்திலே அயல்நாட்டு தூதுவராக இருந்திருக்கிறார். இப்படியெல்லாம் ஒரு மாமனிதர். அவரை பற்றி நிறைய பேசிக்கொண்டே செல்லலாம். அந்த அவருடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிற வகையிலே தான் நாம் நம்முடைய ஆசிரியர்களெல்லாம் பாராட்டுதல் செய்யக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மை பாராட்டுகிற பொழுது நாம் மீண்டும் மீண்டும் நிறைய பணிகளை செய்வோம் என்பதற்காகத்தான் இந்த ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழாவும் நடைபெறுகிறது. அந்த அளவிலே இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய கல்வி நிறுவனங்களுடைய முதல்வர்கள், அதே போல அவர்களோடு பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களை பற்றியெல்லாம் நாம் சற்றே இங்கே சொல்லியாக வேண்டும். அதை பார்க்கிற பொழுது நம்முடைய கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் ராஜபிரியா அவர்களிடமிருந்து நாம் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். பசித்தாலும் பணி மறக்காதவர், 100 விழுக்காடு தேர்ச்சி தந்து 48 நட்சத்திரங்களை தம் அணியில் கொண்டவர், மீதமுள்ள நட்சத்திரங்கள் விரைவில் மின்னும் என்று கண் உறங்காதவர், முழு திறனும் காண்பிக்க நாட்கள் வந்து கொண்டே இருக்கிறது, வெற்றியின் பொழுதுகள் எங்களிடம் என சொல்லுபவர் அவர். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.
அடுத்ததாக துணை முதல்வர் திருமதி ஆனந்தி அவர்கள், பெயரிலே ஆனந்தம், ஆனந்தம் இல்லையெனில் செயலுக்கம் அற்றுப்போகும், பணியில் களைப்பு பலரை துக்கத்திற்கு அழைத்துச் செல்லும், இனியவை சொல்லி இளையோரை வழி நடத்துவர் அவர், அவருக்கும் எங்களுடைய பாராட்டுக்கள். அடுத்து எம் கல்லூரி ஆசிரியர்கள், வெற்றிகள் பல தந்து தடம் பதித்தோர் எம் ஆசிரியர்கள், கலையாத கல்வி தந்து தனக்கென ஒரு பாணி உண்டு என சொல்லி தன்னிகரெல்லா வெற்றிகளை குவிப்பார்கள், அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுக்கள். ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானம் வித்யாசிரம் ஜூனியர் கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகலா அவர்கள், முடிச்சவிழ்க்க முடியா பிரச்சனைகளுக்கு கணிதம் என் கையில், முடிவுகள் உடன் உன் கையில் என்று கூறுபவர். நிகழ்வு கையாளுதல் எல்லோருக்கும் வராத கலை, இவருக்கோ கைவந்த கலை. சிறார்களை சிகரத்தில் ஏற்றி விடுவார், மேல்நிலை மாணவர்களை மேல்நிலைக்கு ஏற்றி விடுவார். வெற்றிகள் குவிக்க இவரின் ஆசிரியர் படை, அவருக்கும் எங்களது பாராட்டுக்கள். ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ வேணுகோபால் செட்டி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி ராஜலட்சுமி, பெயரிலே இங்கே ராஜபிரியா அங்கே ராஜலட்சுமி. ராஜ என்று சொன்னாலே என்ன என்பதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஆளுமை இவருக்குள் ஆட்சி செய்யும், 3 பள்ளிகளை முன்னின்று வழிநடத்தும் முனைப்பு, தொய்வில்லா தொடர் தேர்ச்சி விழுக்காடு சதங்கள், சேர்க்கை விழுக்காட்டில் ராயபுரம் வட்டத்தில் முதன்மை, கல்வித்தொகை பெற்றுத்தரும் கருணை வடிவம், தோள் கொடுக்கும் உங்கள் ஆசிரியர்கள் மாணவர்களை தலை நிமிர வைப்பார்கள், எங்களது பாராட்டுக்கள் உங்களுக்கும். ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ வேணுகோபால் செட்டி ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி சுகன சுந்தரி, கலையின் வடிவம் சரஸ்வதி, என் பணி கல்வி புகட்டுவது மட்டுமல்ல, தனித்திறன் கொண்ட மாணவர்களை தரம் பிரிப்பார், நான் ஆட நீயும் ஆடு என்பார். எல்லா கலை நிகழ்ச்சிகளிலும் இவரின் சுவடுகள் இல்லாமல் இல்லை. வெற்றுக்கல்வி விரட்டி அடித்து பெற்றுக்கொள் அனைத்தையும் என சொல்லி தன் வழி ஆசிரியர்களை வழி நடத்துவார், இவருக்கும் எங்கள் பாராட்டுக்கள். ஸ்ரீ முத்துக்குமாரசாமி தேவஸ்தானம் ஸ்ரீ வேணுகோபால் செட்டி நரசரி பள்ளி தலைமை ஆசிரியர் முனைவர் சாந்தி அவர்கள், முனைவர் பட்டம் பெற்றால் பல்கலை பதவி பெற பலருக்கு நாட்டம், இவருக்கோ ஆட்டம் போடும் சிறார்கள் மீது நாட்டம். பூந்தோட்டத்திற்கு பெயர் நர்சரி, வண்ண மலர்கள் அங்கே மட்டும் பூப்பதில்லை, இங்கேயும் பூக்கும். புதுமைகள் பல படைத்து பண்டிகைகளை கண்முன்னே கொண்டு வந்து மழலைகள் மகிழ்வதில் இவருக்கு பேரானந்தம். தன்னை போல் தன் ஆசிரியர்களை வழிநடத்தும் பாங்கு இவரின் சிறப்பு, இவருக்கும் எங்கள் பாராட்டுதல்கள். ஸ்ரீ முத்துக்குமாரசாமி தேவஸ்தான இந்து மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி செலின் அவர்கள், எறும்பின் சுறுசுறுப்பு பலருக்கு வியப்பு, இவரின் சுறுசுறுப்பு ஆசிரியர்களுக்கு வியப்பு. மாலை நெருங்க மதி ஓய்வு கேட்கும், மலைபோல் வேலை வந்தாலும் ஓய்வுக்கு விடுப்பு கொடுக்க மாட்டார். முழுமை ஒரு செயல்திறன், நம்மோடு சேர்ந்தால் அதிசயத்திறன், அதை பெற்றதால் இவர் ஆசிரியர்களுக்கு வழிகாட்டியாய் சிறப்புடன் செயல்படுகின்றார். இவர்களுக்கும் இவர்கள் ஆசிரியர்களுக்கும் எங்கள் பாராட்டுக்கள். ஸ்ரீ முத்துக்குமாரசாமி தேவஸ்தான இந்து ஆரம்ப பள்ளி முதல்வர் கஸ்தூரி அவர்கள், பள்ளி தாண்டி பணி என்றால் பதறும் காலம் இது. சோர்வை சுகமென நினைத்தால் சோர்விற்கும் மயக்கம் வரும். உயரதிகாரிகளுக்கு உரிய உதவிக்கரம் கொடுப்பார். தனித்திறன் இவருக்கு அடையாளம் கொடுத்தது, தன்னடக்கம் இவரின் பதவிக்கு உயர்வு சேர்த்தது. இவர் சார்ந்த ஆசிரியர்கள் இவரின் வழி நடப்பார், இவருக்கும் எங்களுடைய பாராட்டுகள். இது மட்டுமல்ல, இந்த நன்னாளிலே தொடர்ந்து ஒவ்வொரு ஆசிரியரையும் நாம் புகழ்ந்து பேச வேண்டும் என்று சொன்னால் இந்த நாள் நிச்சயமாக நமக்கு போதுமானதாக இருக்காது என்பதிலே ஐயமில்லை. ஒவ்வொரு ஆசிரியருமே ஒரு மாணவரை உருவாக்கக்கூடிய சிறந்த சிற்பியாக செயல்படுகிற நிலையில் அவர்களை எல்லாம் இந்த நன்னாளிலே மீண்டும் மீண்டும் பாராட்டுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். நிர்வாகத்தினரும் அதே மகிழ்ச்சியை பெறுவார்கள் என்பது நம்பிக்கையிலே. நன்றி, வணக்கம். அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்னும் பாரதியின் வாக்கிற்கிணங்க ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வியை அளித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி கல்வி சமூகத்தின் செயலர் திரு லக்ஷ்மண சுவாமி அவர்களை தலைமையுரை ஆற்றுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம். மிஸ்டர் ஏஎன் சுரேஷ்குமார், செக்ரட்டரி ஸ்ரீ முத்துக்குமாரசாமி தேவஸ்தானம் காலேஜ், ஸ்ரீ நந்தகுமார்,
Secretary SMK Vidyasram, Mr. P.S. Sridhar, Secretary Sri Muthukumar Swamy Devasthanam Venugopal Chetty Higher Secondary School, Mr. Tangaraj, Treasurer Sri Muthukumar Swamy Devasthanam Venugopal Chetty Higher Secondary School, Mr. P.C. Rajendran, our Manager, SMD Education Institutions, Mr. Gunashekhar, our Coordinator, Sri Muthukumar Swamy Devasthanam Education Society, esteemed principals, advisors, vice principal, administrators, teachers, and staff. Today, we gather here to honor the pillars of our education system, our beloved teachers. Your dedication, passion, and communication, commitment to shaping young minds are truly commendable. You inspire, motivate, and empower students to reach new heights, making a lasting impact on their lives. As Secretary of SMD Educational Society, I express heartfelt gratitude to each teacher for their invaluable contributions. Your role in fostering academic excellence, character, and values is priceless. Our institution has consistently excelled with our Purushottam School maintaining a 100% result for decades. Over the past 46 years, our educational society has proudly served the needy and achieving remarkable results. With a legacy of excellence, we have grown to employ around 260 teaching professionals, including esteemed doctorates and qualified scholars. From humble beginnings, our college has grown to around 1,700 students, offering 15 courses, including postgraduate and PhD programs. Our educational society consists of 5 schools and a college, with a total strength of around 4,500 students, and we aim to reach 6,000 in the coming years. I am delighted to note that our educational society prioritizes extracurricular activities and cultural programs, encouraging students to showcase their skills and talents under the visionary leadership of our principals and heads. With the driven leadership of our esteemed president and secretaries, I am confident that our institution will reach new heights. I would like to extend my heartfelt appreciation to our visionary leaders who have been instrumental in shaping our institution's success. To our esteemed president, Mr. A.P. Ashok Kumar, and our respective secretaries and treasurers, Mr. A.N. Suresh Kumar, Mr. K. Nandakumar, Mr. P.S. Sridhar, Mr. Tangaraj, Mr. A. Suresh Kumar, thank you for your tireless efforts and unwavering support. To our principals and heads, Dr. Rajapriya, Advisor Selvanathan, Vice Principal Dr. Ananthi, Principal CBSE Sasikala, Headmistress Mrs. Rajalakshmi, Mrs. Shanti, Mrs. Suguna, Mrs. Selin, Mrs. Kasturi, and Mrs. Kavita. Your leadership and guidance have been invaluable. Your dedication to excellence and commitment to our students' growth have made a significant impact on our institution's reputation and success. Thank you for your hard work, leadership, and commitment to our institution's mission and vision. On behalf of our educational board members, I assure you that we will prioritize your interests and well-being, recognizing your invaluable contributions to our institute. Let us celebrate this special day by acknowledging your hard work and expressing our appreciation. May your passion for teaching continue to inspire and shape our young minds. I wish you all happy Teachers' Day. Thank you. ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்பதற்கிணங்க அவ்வறப்பணியை இனிதே ஆற்றி வரும் ஸ்ரீ முத்துக்குமாரசுவாமி தேவஸ்தானம் கல்வி சமூகத்தின் கல்லூரி முதல்வர் முனைவர் ராஜபிரியா அவர்களை சிறப்புரை ஆற்றுவதற்கு அன்போடு அழைக்கின்றேன். அகரத்தின் அழகாய், அறிவின் விளக்காய், அறநெறி புகட்டும் தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம். அறிவின் ஊற்றை வழங்கும் வள்ளல்களே, அழியாத செல்வத்திற்கு வழிகாட்டும் ஆசான்களே, மாணவர்களின் திறமையை கண்டுபிடிக்கும் விஞ்ஞானிகளே, எதிர்கால சந்ததியினரை செதுக்கும் சிற்பிகளே, மதிப்பிற்குரிய கல்வி சமுதாய செயலர்களே, அன்பான முதல்வர்களே, தலைமை ஆசிரியர்களே, அன்பு நிறைந்த ஆசிரியர்களே,
இன்று நாம் ஒன்று கூடியிருப்பதற்கு காரணம் ஆசிரியர் தினம். கல்வியை உயர்த்த தனது வாழ்க்கையையே அர்ப்பணித்த டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுவதில் நமக்கு பெருமை. ஒரு ஆசிரியர் பாடப்புத்தக அறிவை மட்டும் அல்லாமல் வாழ்க்கை அறிவையும் நற்பண்பையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுப்பவர். மாணவர்களை நல்ல குடிமக்களாக உருவாக்குவதற்கு மிகப்பெரிய பணி அவர்களுடையது. நான் இன்று முதல்வராக நிற்பதற்கு காரணம் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களின் உழைப்பும் அன்பும் தான். அதேபோல் நம் கல்லூரியில் இன்று அடைந்துள்ள வளர்ச்சிக்கு நம் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு தான் அடிப்படை. நம் கல்லூரி பல்வேறு கல்வி மற்றும் கலாச்சார சாதனைகளை பெற்றுள்ளது. அவற்றுக்கு பின்னால் இருக்கும் முக்கிய காரணம் ஆசிரியர்கள்தான். அவர்களின் தியாகம், பொறுமை, அன்பு இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. ஒரு மருத்துவர் ஒருவரின் உயிரை காப்பாற்றுகிறார். ஆனால் ஒரு ஆசிரியர் பல தலைமுறைகளின் எதிர்காலத்தை உருவாக்குகிறார். அதுவே ஆசிரியரின் சிறப்பு. இன்று ஆசிரியர் தினத்தில் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மென்மையே மலரதன் பேச்சு, மனமேன்மையே மலருக்கு மூச்சு. தென்றலுக்கே இந்த குளுமை, பூவை தொட்டதனால் வந்த புதுமை. இந்த அமைதியின் வெளிப்பாடாக, அமைதியின் மறு உருவமாக SMK வித்யாசரம் பள்ளி முதல்வர் சசிகலா அம்மையார் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம் தமிழால் அவையோர் அனைவருக்கும் வணக்கம். இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி தேவஸ்தான கல்வி குழுமத்தின் தலைவர், செயலர், அறங்காவலர்கள் மற்றும் உறுப்பினர்கள், ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி கல்லூரியின் முதல்வர், துணை முதல்வர், கல்வி ஆலோசகர், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் SMK வித்யாசரம் ஜூனியர் கல்லூரியின் ஆசிரியர்கள், ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானம் P. வேணுகோபால் செட்டி பிரைமரி பள்ளியின் முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள், ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானம் இந்து பிரைமரி பள்ளியின் முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள், கந்தக்கோட்டம் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியின் முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள், ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானம் இந்து மேல்நிலை பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள், P. வேணுகோபால் செட்டி மேல்நிலை பள்ளியின் முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரையும் வரவேற்று, பூத்து குலுங்கும் பூக்களைப் போல் அழகான புன்னகையுடன் எமது பள்ளியின் குடும்பத்திற்குள் அங்கமாக அழக்கூட்டமாக வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை இன்னும் அதிகமாக உற்சாகப்படுத்தி வழிநடத்த இறைவன் வழங்கிய அருட்கொடையாக உங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற பொன்மொழிக்கேற்ப மிக சிறந்த ஆசிரியராக வலம் வந்தவர், மிக சிறந்த தத்துவ ஞானி, இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் மற்றும் 2வது குடியரசுத் தலைவர் என பன்முகம் கொண்டவராக டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளையே ஆசிரியர் தினமாக இன்று கொண்டாடுகிறோம். ஆசிரியர்கள் நாட்டில் சிறந்த மனதுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் கூறினார். உண்மையில் எங்கள் ஆசிரியர்களை பார்க்கும்போது சிறந்த மனதை தவிர வேறு எதையும் நான் காணவில்லை. அன்னை அளவிற்கு அக்கறை காட்டி, தந்தை அளவிற்கு கண்டிப்பை கூட்டி, ஏணியை போன்று உயரத்தில் ஏற்றி, எதிர்பார்ப்பில்லாத நல்வழி காட்டி, தன்னால் வளர்ந்த ஒருவரை பார்த்து பொறாமைப்படாத ஒரே பணி, மாணவர் நலனுக்காக தன்னையே அர்ப்பணிக்கும் ஒரே பணி, காலம் நேரம் பார்க்காது மாணவர் நலனுக்காக உழைக்கும் ஒரே பணி ஆசிரியர் பணியை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதற்கு நாம் தான் உதாரணம். எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்ற வரிகளுக்கு ஏற்ப இறைவனுக்கு சமமாக கருதப்படுபவர்கள் ஆசிரியர்கள். ஆசிரியர் பணி என்பது வெறும் கல்வியை மட்டும் அல்லாமல் ஒழுக்கம், பண்பு, பொது அறிவு என அனைத்தையும் மாணவர்களுக்கு எடுத்து கூறி அவர்களை சிறந்த மனிதர்களாக்க உன்னத பணியாக விளங்குகிறது. மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற வரிசையில் குருவின் இடம் மிக உயர்ந்ததாக மதிக்கப்படுகிறது. அன்பான ஆசிரியர்களே, உங்கள் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்கு
உங்கள் ஆர்வத்திற்கும் உன்னதமான உங்கள் இடைவிடாத நாட்டத்திற்கும் இக்கல்வி குழுமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஆசிரியர்களின் தியாகமும் பொறுமையும் வருடத்தில் ஒரு நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்பட வேண்டும். இன்று எங்கள் பள்ளியின் 8வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்பட உள்ளது. அந்த விழாவில் அனைத்து பள்ளி முதல்வர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அழகாக சிறப்புரையாற்றி உங்களது கல்லூரி ஆண்டு விழாவிற்கு எங்களை எல்லாம் வரவேற்றதற்கு மிக்க நன்றி அம்மா. சிதைப்படாத கற்கள் சிலைகள் ஆவதில்லை, ஆசிரியர் தம் வழிநடவா மாணவர் நிச்சயம் ஆன்றோர் ஆவதில்லை. அவ்வகையில் மாணவர்களை மிக திறம்பட வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் ஸ்ரீ முத்துக்குமாரசுவாமி தேவஸ்தானம் வேணுகோபால் செட்டி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி ராஜலட்சுமி அவர்களை சிறப்புரையாற்றுவதற்கு அன்போடு வரவேற்கின்றேன். To everyone gathered here, respected Chairman Sir, Educational Society Secretary, committee members, principals, and head of all the institutions, teachers, and my dear colleagues. Today, on the occasion of Teachers' Day, I feel happy to stand before you to celebrate the noble profession that shapes every other profession in the world. Teachers are the guiding lights who ignite curiosity, instill values, and nurture dreams. They do not just teach subjects, they touch lives. Every day you enter the classroom with dedication and patience, and you leave behind an impact that often lasts a lifetime. As a principal, I have seen your tireless efforts, the long hours you spend preparing lessons, the extra care you give to struggling students, the way you celebrate their smallest achievements, and the silent sacrifices you make for the betterment. These acts may sometimes go unnoticed, but today I want to say, we see you, we value you, and we thank you. The true strength of a school lies not in its building or facilities, but in the passion and commitment of its teachers. And I can proudly say that our school is strong because it has teachers like you, dedicated, compassionate, and inspiring. On this day, let us also remind ourselves of the words of Dr. Sarvapalli Radhakrishnan, whose birthday we celebrate today. The true teachers are those who help us think for ourselves. May we continue to be such teachers who not only impart knowledge but also awaken a wisdom and humanity in our students. Dear teachers, never underestimate your influence. A kind word, a gentle correction, a motivating smile, these can change the direction of your child's life. You are nation builders, shaping the citizens of tomorrow. On this special day, I extend my heartfelt appreciation to all my colleagues for their tireless efforts, patience, and dedications. You are the pillars of our institution, and it is because of you that our students are growing into confident, responsible individuals. Let us carry forward the spirit of learning and teaching with renewal commitment. Together, may we continue to build a brighter future for our children. On behalf of the management, students, and parents, I extend my heartfelt gratitude to each one of you. Thank you for your dedication, passion, your love for teaching. Wishing all a very happy Teachers' Day. Thank you, teachers. Thank you. அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. மலையளவு நெஞ்சுறுதி, வானளவு சொற்பெருக்கு கொண்ட அம்மையார் இவர். ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி கல்வி தேவஸ்தானம் ஸ்ரீ வேணுகோபால் செட்டி ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி சுகுணசுந்தரி அம்மையார் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். போச்சுக்காதீங்க, நீங்களும் சிறப்பானவர்கள், எங்களை போலவே நீங்களும் உழைக்கிறீங்க அப்படின்னு நிச்சயமாக நம்புகிறோம். செய்தீங்க, சூப்பராக பண்ணுறோம். எங்கள் பள்ளியை மட்டும் கொஞ்சம் குறிப்பிட்றேன், மற்றவங்களாம் கோச்சிக்காதீங்க.
இந்த சிறப்பான ஆசிரியர் பாராட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்த நம்முடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள், தலைவர், செயலர், என் பள்ளியின் செயலர் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை எங்கள் ஆசிரியர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. தேங்க்யூ சார். என் பள்ளியின் முதல் ஆசிரியை திருமதி சூரியகுமாரி. சூரியனாக மாணவன் ஒளி வீச தினமும் சந்திரனாய் தேய்கிறவர் என் பள்ளி ஆசிரியை திருமதி சூரியகுமாரி. கையை தூணா நல்லா இருக்குமே, எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல. அடுத்து சுமித்ரா. எங்கள் பள்ளிக்கான அகராதி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் பொறுமைக்கு சுமித்ராவோட பெயரை நாங்கள் பொதிச்சு வச்சுருக்கோம். சுமித்ரா என்றால் பொறுமை. சுமித்ரா என்ற சொல்லை குறிப்பிடும் அளவிற்கு மிகவும் பொறுமைசாலி. எந்த வேலை சொன்னாலும், காலைல 7 மணிக்கு சொன்னாலும் சரி, ஈவினிங் 7 மணிக்கு இருந்து செய்யணும்னா ஓகே மிஸ், எதிர்த்து ஒரு பேச்சே கிடையாது. சுமித்ரா அவர்கள் ஆங்கிலத்தை ஆர்வமாய் அருமையாய் மாணவர்களுக்கு புரியும்படி எடுத்து கூறும் அழகு சிறப்புக்குரியது. ஒரு சில டீச்சர் வர முடியல, முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட் ஆனதுனால பிஸி ஆகிட்டாங்க, அவங்க வர முடியல. சி புனிதவதி. பள்ளியின் ஆணிவேராக இருப்பது மாணவர் சேர்க்கை பதிவேடு, அட்மிஷன் ரிஜிஸ்டர். அதில் இவரது புனித கரங்களால் பிழையின்றி எழுதி ஆண்டாய்வின் போது இன்ஸ்பெக்ஷன் அப்போ அதிகாரியங்களை பாராட்டும்படி அழகாக எழுதி வைத்து விடுவார் புனிதவதி அம்மையார் அவர்கள். அடுத்து கையை தட்டலாமே. அடுத்து ஜி சர்க்குணம். அவங்க டீச்சர் வந்தாங்க, தம் பேரனை பேத்திய நாய் கடிச்சிச்சுன்னு இங்கே வந்த பிறகு ஒரு மெசேஜ் வரவே அவங்க கிளம்பிட்டாங்க. ஜி சர்க்குணம் பெயரிலேயே குணமுடையவர். சர்க்குணம் படிப்பில் ஆர்வம் குன்றிய மாணவனையும் தேர்ச்சி பெற வைக்க பல டிப்ஸ் மூலமாக, இப்படி படிடா நீ மார்க் எடுத்துருவ, எல்லாத்தையும் படிக்காத, இதை மட்டும் படி, ஆக மொத்தம் நீ தேர்ச்சி பெறணும், பலவிதமான டிப்ஸ் மூலமாக கற்றுத்தந்து தேர்ச்சி பெற வைக்கும் உன்னதமான குணமுடையவர் எங்கள் சர்க்குணம் ஆசிரியை அவர்கள். அடுத்து நம்முடைய சுமதி. கணினி மயமான உலகத்தில் தற்போது தமிழ் வழி கல்வியாக எங்கள் பள்ளியில் இருந்தாலும் கணினி சார்ந்த அனைத்து பணிகளையும் வீட்டிலிருந்து பள்ளியில் பாடம் எடுக்கணும், ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ், அப்பவும் முடியலன்னா வீட்டிலிருந்து தெரியாத விஷயங்களை தன் மகன் உதவியுடன் பள்ளியின் பணிகளை முடித்து பள்ளிக்கு பெருமை சேர்ப்பவர் இவர். அது மட்டுமல்லாது சம்பளம் தொடர்பான அனைத்து பணிகளையும் என்னுடன் கைகோர்த்து அழகாக முடித்து தருபவர் சுமதி அம்மையார் அவர்கள். அடுத்து பிலோமினா தேவி. ஆள் பார்த்தா ஒல்லியாக இருப்பாங்க, ரொம்ப ஒல்லி. ஆனால் என்ன பண்ணுவாங்க, மிஸ் எனக்கு லோ பிபி ஆயிடுச்சுன்னு படுத்துருவாங்க காலைல. ஆனால் லீவ் போட மாட்டாங்க. லோ பிபி ஆயிடுச்சுன்னா லீவ் போடணும், 4 நாள் மெடிக்கல் லீவாக வச்சுருவேன். ஆனால் அவங்க லோ பிபி ஆயிடுச்சுன்னு 7 மணிக்கு ஃபோன் வரும், எனக்கு முன்னாடி 8 மணிக்கு ஸ்கூலில் வந்து உட்காந்துருவாங்க. ஏமா உன்னால் தான் முடியலன்னு. இல்லை மிஸ், உட்காந்தா பையனை கண்ட்ரோலாவது பண்ணுவல்ல, அந்த வேலையை உங்களுக்கு வந்துடும்ல அப்படின்னு சொல்லக்கூட ஒரு அற்புதமான ஒரு ஆசிரியை. இன்னொன்று குறிப்பிடணும், எனக்கு பின்னாடி கஷ்டம், அவங்க குழந்தை மகன் திருமணத்துக்கு மெடிக்கல் லீவே வைக்கலை. அடுத்து ஐயா நான் மெடிக்கல் லீவ் வைப்பேன் ஐயா, எனக்கு அனுமதி தாருங்கள். இவங்களை பற்றி சொல்லலாம்ப்பா. என் பள்ளியின் முதல் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவர் சேர்க்கைக்கு மிகுந்த ஈடுபாடுடன் பெற்றோருடன் பேசி சேர்க்கைக்கு மிகவும் உழைப்பவர் திருமதி பிலோமினா அம்மையா அவர்கள். வாட்ஸ்அப்பில் 10 மணிக்கு நான் பார்ப்பேன், 11:30 மணி வரைக்கும் மாணவர் போடும் அந்த வீடியோ இருக்குல்ல, படித்து அனுப்பான். 11:30 மணி வரைக்கும் வெரி குட் வெரி குட் போட்டுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, எனக்கே சில சமயம் கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ ஆர்வமாக உழைக்கிறேம்மா, என்னால் முடியுதா, அதை நான் பார்க்கணும்ல, நீங்கள் போடுறீங்க நான் பார்க்கணும். ஸோ ஒரு ஈடுபாடு தன்னிடம் படிக்கும் மாணவர்களுக்கு எப்படியாச்சும் படிக்க வச்சோம், தமிழ் இங்கிலீஷ் சூப்பராக படிக்க வச்சணுன்ற ஒரு ஈடுபாடு, அவர்களை பாராட்டுவதில் நான் பெருமை கொள்கிறேன். அடுத்து சுதா. என் பள்ளியானது வட்டார கல்வி அளவில் சிறப்பாக இருக்குதுன்னு தெரியும், ஏதோ எச்சமாகனால தெரியும்.
மாவட்ட கல்வி அளவில் டிஓ ஆஃபீஸ் அலுவலகம் வரை என் பள்ளியானது சிறப்பாக செயல்படுகிறது. முத்துக்குமார் சாமியா எஸ்எம்டிபிவிசி, எங்கள் ஸ்கூலோட ஷார்ட் நேம் எஸ்எம்டிபிவிசி. அந்த பள்ளிக்கு ஒரு சிறப்பு இருக்குங்கிறத எனக்கு புரிய வைத்தவர் திருமதி சுதா அம்மையார் அவர்கள். மாவட்ட அளவில் அவங்க அந்த மாவட்ட கல்வி அளவில் அவங்க பணி செஞ்சாங்க. அங்கே நம்ம ஸ்கூலோட பெருமை அவங்க கேள்விப்பட்டு பல விதமான போட்டிக்கு நடுப்புற நம்ம ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணாங்க. அவர்கள் புதிதாக என் பள்ளிக்கு வந்தாலும் பழைய ஆசையுடன் கைகோர்த்து பாடம் நடத்துவதிலும் அலுவலக பணிகளிலும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளிலும் தம்மை ஈடுபடுத்திக் கொள்வதில் மிகவும் சிறப்பானவர். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு பள்ளியானது இந்த ஆசிரியர் தின விழாவில் தலைமை ஆசிரியர் மட்டும்தான் பள்ளியை நடத்துகிறாங்க, கிடையவே கிடையாது. அவங்கள தாண்டி பிற பணியாளர்கள் இருக்கிறாங்க. பெருக்கிற எங்கள் ஆயா ராஜேஸ்வரி அம்மையார் அவர்களை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அடுத்து எம்முடைய பள்ளியை சத்துணவு பணியாளர்கள் திருமதி கலா அவர்களுக்கும் தேவகி அம்மையார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் பாராட்டுவது நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, திரும்ப சொல்கிறேன், ஒரு பள்ளி சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம் எச்சமாக இருந்தாலும் அந்த எச்சம் சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம் கீழே இருக்கவங்க. அந்த வாட்ச்மேன் முதல் கொண்டு அவங்க பணி, வாட்ச்மேன் காணோம் அப்படின்னா ஃபோன் வந்துடும், ஒரு பையன் ஓடி போயிட்டா, அதுதான் எச்சம்க்கு கை காலம் உதற ஆரம்பிச்சிடும். ஆக வாட்ச்மேன் கரெக்டாக இருக்கணும், ஒவ்வொரு நபரும் டாய்லெட் கழுவமாக கழுவணும், இல்லைன்னா உடனே பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட். ஸோ எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நல்லுள்ளங்களும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சிறப்புரையாற்றிய அம்மையார் அவர்களுக்கு நன்றி. அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரம்தான் கல்வி. அறியாமையை அகற்றி அறிவை ஒளிர வைக்கும் ஒரே ஆயுதம் கல்வி. அந்த கல்வி பணி என்னும் வலிமை மிகு ஆயுதத்தை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு அப்பணியினை செவ்வனே ஆற்றி வரும் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானம் கல்வி குழுமத்தின் செயலர்கள் அனைவரையும் ஆசிரியர் பெருமக்களாகிய எங்களை வாழ்த்தி சிறப்புரை ஆற்றுவதற்கு அழைப்பதில் பேருவகை கொள்கிறேன். அவ்வகையில் முதலாவதாக ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி தேவஸ்தான கல்லூரி செயலர் திரு ஏஎன் சுரேஷ்குமார் அவர்களை சிறப்புரை ஆற்றுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம். முதல்வதாக அன்னை தமிழுக்கு எனது வணக்கம். கற்றவர்களுக்கும் கற்பிப்பவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் ஸ்ரீ முத்துக்குமாரசாமி தேவஸ்தான கல்விக் குழுமத்தின் தலைவர், செயலர், அறங்காவலர்கள் மற்றும் உறுப்பினர்கள், ஸ்ரீ முத்துக்குமாரசாமி கல்லூரியின் முதல்வர், துணை முதல்வர், கல்வி ஆலோசகர், துறை தலைவர், பேராசிரியர்கள் மற்றும் எஸ்எம்கே வித்யாசிரம் ஜூனியர் கல்லூரியின் முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள், ஸ்ரீ முத்துக்குமாரசாமி தேவஸ்தான பி வேணுகோபால் செட்டி ஆரம்ப பள்ளியின் முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள், ஸ்ரீ முத்துக்குமாரசுவாமி தேவஸ்தானம் பி வேணுகோபால் செட்டி மேல்நிலைப்பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள், ஸ்ரீ முத்துக்குமாரசாமி தேவஸ்தானம் பி வேணுகோபால் செட்டி நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியின் முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள், ஸ்ரீ முத்துக்குமாரசாமி தேவஸ்தான இந்து ஆரம்ப பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள், ஸ்ரீ முத்துக்குமாரசாமி தேவஸ்தான இந்து மேல்நிலைப்பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் கல்வி என்னும் வித்து அழிக்க முடியாத சொத்து, அள்ள முடியாத முத்து, தொழில் அல்ல தவம் என்ற பொன்மொழிக்கேற்ப கல்வியின் கற்றுத்தரும் இங்குள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் ஆசிரியர் தின நல்வாழ்த்துறை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர்களை ஏனி, தேனி, கேணி என்று கூறலாம். ஏன் என்று நீங்கள் கேட்கலாம். ஏனி, ஆம், ஏறியவன் எங்கேயோ மேலே இருக்க ஏறிவிட்ட ஏனி மற்றும் அதே இடத்தில் வேறொருளை ஏற்றவிட காத்திருக்கிறது. இந்த உலகத்தின் கெட்டுப்போகாத ஒரே பொருள் தேன். அந்த தேனை போல மாணவர்கள் உருவாக்கும் தேனீக்கள் தான் ஆசிரியர்கள். கேணி எவ்வாறு நீர் இறைத்து கொண்டிருக்கிறதோ அதேபோல் அன்பையும் பண்பையும் அறிவையும் ஒழுக்கத்தையும் வாழி வழங்குபவர்கள் நான் ஆசிரியர்கள். அத்தகைய ஆசிரியர்களாகிய உங்களை அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மெழுகுவர்த்தி தன்னை அழித்து கொண்டு மற்றவர்களை ஒளி தருவது போல் ஆசிரியர்கள் தங்களின் நேரத்தை ஆற்றலையும் மாணவர்களுக்காக செலவிட்டு அவர்களை எதிர்காலத்தை ஒளிமையாக மாற்றக்கூடியவர்கள். வகுப்பெரிய குருவரை ஆக்கி ஆண்டுகள் தோறும் ஆயிரம் மாணவர்களுக்கு ஜனனம் கொடுக்கும் பிரம்மாக்களும் மீண்டும் அன்பு நிறைந்த ஆசிரியர் தின நல்வாழ்த்தை கூடி விடைபெறுகிறேன். நமது முத்துக்குமாரசுவாமி தேவஸ்தான கல்வி குழுமத்தின் ஆசிரிய பெருமக்கள் அனைவரையும் வாழ்த்துவதற்கு
முத்துக்குமார சுவாமி தேவஸ்தான கல்வி நிறுவன உறுப்பினர் திரு ஸ்ரீதர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஹையர் செகண்டரி ஸ்கூல் மற்றும் பிரைமரி நர்சரி ஸ்கூலோட செக்ரட்டரி. தேங்க்யூ. முதல்ல இங்கிலீஷில் பேசலாமா தமிழில் பேசலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. நல்ல வேலை இங்கிலீஷ்லேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஏன்னா எங்கள் தமிழில் பேசுறதெல்லாம் பார்த்தா நமக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் இங்கிலீஷ்லேயே பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி பிரசிடெண்ட் வரல. ரெஸ்பெக்டட் பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், ரெஸ்பெக்டட் head mistress from all the schools, my dear fellow committee members, respected advisor, my dear friend Gunasekaran Rajendra sir, a warm my dear teachers, a warm afternoon, good afternoon to all of you. Today we gather to celebrate the Teachers' Day, a special occasion to honor and appreciate the tireless efforts of our educators. On this day, we acknowledge the invaluable contributions you make to shaping the minds and characters of our students. Yesterday, when I was scrolling in my mobile phone, I happened to see an article in which the question was, what are the best qualities of a great teacher? And the answer was, great teachers of India show compassion, patience and dedication towards their students. Moreover, they encourage curiosity, inspire a love for learning and promote moral and personal growth. They are the embodiment of humility, wisdom and empathy. They are always present to guide their students to become better human beings. When we talk about the teachers, generally the name that flashes in our mind is Dr. Sarvapalli Radhakrishnan, of whom all our speakers have mentioned, on whose birthday this Teachers' Day was celebrated. But most of you may not know, I don't say you don't know, may not know about the notable teachers, some of them who rendered a very valuable contribution to the teaching world. Here I would like to enlighten one of the teacher and pay our tribute to her. Here is a story about Savitribai Phule, a pioneering teacher and social reformer from Maharashtra. Savitribai Phule was born in 1831 and is considered one of the India's first female teachers. She, along with her husband Jyotirao Phule, worked tirelessly to promote education for girls and women, particularly from marginalized communities. She faced numerous challenges, including social opposition and personal threats, but she preserved and became a trailblazer in women's education. She founded the first girls' school in Pune in 1848 and went on to establish more schools for girls. Her legacy extends beyond the education. She was also a strong advocate for women's rights, social justice, and equality. She was a pioneering educator, social reformer, women's rights advocate. Savitribai Phule's story serves as an inspiration to teachers, social workers, and anyone fighting for more just and equitable society. Her dedication to education and social reform has left a lasting impact on Indian society. Dear teachers, your dedication, passion, and commitment to the teaching inspire us all. You are not just an educator, but also mentors, role models, and guardians of our students' growth. Your impact extends beyond the classroom, influencing the lives of our students in profound ways. As we celebrate this special day, I would like to express my heartfelt gratitude to each one of you for your hard work, patience, and love. Your efforts have made our college and school a nurturing environment where students can learn, grow, and thrive. Let us take a moment to appreciate the joy of teaching and the privilege of shaping the next generation. I wish you all a very happy Teachers' Day. Thank you for giving me an opportunity to felicitate you all. Have a wonderful teaching career. Thank you. ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி தேவஸ்தான கல்வி சமூகத்தின் மேலாளர் திரு பி.சி. ராஜேந்திரன் அவர்களை சிறப்புரையாற்றுவதற்கு அன்போடு அழைக்கின்றேன். The dignitaries on the dais and faculty members
and other people. Good afternoon. We are here to celebrate the visionaries who share our future, our teachers, right? Teachers can change lives with just right mix of chalk and challenges. Why we celebrate Teachers' Day? 5th September, birth anniversary of Dr. Sarvapalli Radhakrishnan, who is when his students wanted to celebrate his birthday, he suggested celebrating it as Teachers' Day instead. This day is for honoring the entire teaching community. The sacred role of teacher rooted in Indian tradition, Guru Shishya Parambara. Sanskrit verse, Guru Brahma, Guru Vishnu, Guru Devo Maheshwara. Teachers, creators, preservers, and transformers of students' lives. Okay, teachers are not just subject teachers, but architects of characters and values and future. Parents teach us to live. Teachers teach us to dream and achieve. Teachers are our second parents. A child may forget lessons, but never forgets a teacher's encouragement. Teachers' dedication, early mornings for lessons, late nights for grading. Great teachers in history, Chanakya guided Chandragupta Maurya. Sri Ramakrishna inspired Swami Vivekananda. Dr. APJ Abdul Kalam always remembered his teacher who inspired him to fly high. Today's teachers carry forward this noble lineage. Qualities of good teacher, what are all they? Patience and understanding. Inspire curiosity in students, fairness and equality for all. Teachers are always learning too. They are updating themselves because the world is changing every minute. We know AI, artificial intelligence. We are thinking that is very high and all. Now it has become artificial super intelligence also come. So it is day by day it is growing. Respect teachers not only today but every day. Obey guidance and practice teachings. Best way to honor teachers, live by their values and become responsible citizens. A global perspective, Teachers' Day is celebrated not only in India but also in worldwide. So that teaching is a universal and noble profession respected across cultures. What we have to conclude here, heartfelt thanks to our teachers. Teaching is the profession that creates all other professions. Teachers are our campers and candles, guiding and lighting our way. Happy Teachers' Day to all our beloved teachers. We salute you. Thank you very much. ஐயா அவர்களின் ஆற்றொழுக்கான இந்த பேச்சாற்றலுக்கு மிக்க நன்றி ஐயா. ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ வேணுகோபால் செட்டி நர்சரி பள்ளி தலைமை ஆசிரியர் முனைவர் சாந்தி அம்மையார் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். Good afternoon, everyone. At first, I would like to wish everyone in advance a very happy Teachers' Day, the day that honors one of the noblest professions in the world. And I would like to share 2 anecdotes which capture the truth. Teaching is not just about textbooks or classrooms. It is about shaping the characters and teaching life in children. And the first anecdote which I would like to share is about a professor. A professor entered the classroom and then he posed a question to the students. Students, kindly answer my question. What is the greatest invention of mankind? The students started answering. It's wheels, then electricity, internet. No. The professor said, no, not at all. It's nothing but an eraser. The children were really shocked and surprised to hear a simple word that the greatest invention of mankind is the eraser. Then the teacher continued, the teachers are erasers
who allow the children to make mistakes, to commit mistakes throughout, and also allow them to correct their mistakes and helping them in shaping their characters. And the eraser, the word might be a simple word, but it carries a deep truth. The teachers are the erasers in the student's life. The next anecdote which I would like to share is, after the Second World War, a teacher went to the school and he went inside his classroom. He saw broken windows, broken chairs, and broken boards, all topsy-turvy. He was really confused, and then he didn't wait even for a moment for sweepers to clean, or he didn't wait even for the scavengers to come and clean. And the children came by that time, and children were wondering what to do and how the teacher is going to start the class. And they were really confused. The teacher, with calm mind, he was really very patient. He went out, he took a broom, and then he went inside the classroom and started sweeping the classroom. And gradually the children joined him in cleaning the classroom. That moment and that day, without a single textbook, the teacher was able to teach all those children a kind of discipline, a dignity of work, and most importantly, the spirit of rebuilding. That is very, very important, the spirit of rebuilding. Whatever resources we have, whatever we do, and we should not be complaining, they didn't do this, they don't do that. Instead of that, see, it's in our hands, it's our responsibility, and we have to take in our minds and we have to take in our hands to do whatever as a teacher. And here this teacher is really a great. And I never say that only on those days the teacher were like this. Even now I can see live in my school, the teachers take all those things and they do all these things to start the classroom smooth. And I would like to say that from my bottom of my heart, I would like to say that, my dear teachers, as a principal, every day I see your involvement, I see your dedication, whether it is in preparing for classes or whether it is in guiding children or whether you play a role of a mother, father, whatever role you do. Really, you are so awesome, and I learn many things from you. And even I promote myself in many ways, and it's really a great, and I really salute teachers for doing such an awesome work in the school. Only as a principal I could see this, but when I was a teacher I couldn't see all those things. But as a principal I see every day how teachers face many hardships and how they were so smooth and very kind and very patient and very calm in dealing children and in dealing parents too. It's really very great. And Rajapriya ma'am said, when she was speaking, she said, behind every successful people, great people, there are teachers. Yes, absolutely, ma'am. Usually people say, behind every successful woman, there is a man. But I would like to say, like ma'am, behind every successful doctors, engineers, lawyers, artists, or even a leader, there are always a teacher who believed in them. Behind them, there is always a teacher who believed in them. And I thank for giving me this opportunity, and I'm very proud to be a teacher, and I'm really proud to be a part of this institution. Thank you so much.